माहन् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। सन्तः श्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। பெருமாள் சொல்ற அந்யோஹ்யன்யச்சிந்தயதி ஸ்வச்சந்தம் விததாம்யகம் என்பதாக நீங்கெல்லாம் என்ன வேணா நினைச்சுட்டு போங்க, எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் நான் சொல்றேன். இதுதான் பெருமாளுடைய வார்த்தை. ஸ்வச்சந்தம் விததாம்யகம்னு என்ன உங்களால கட்டுப்படுத்த முடியாது. இது பெருமாளுடைய வார்த்தை. நான் நினைச்சுக்கிறேன் இந்த வாரத்துல ஒன்றும் பிரதிபந்தகம் இல்லை, ஆகையால இந்த வாரம் எல்லாமே சொல்லிடலாம் என்றெல்லாம் இந்த உபன்யாசத்தை பற்றி நினைச்சுக்கிறேன். ஆனா பெருமாள் நினைக்கிற, நீ எப்படிடா அந்த மாதிரி நினைக்கலாம், பிரதிபந்தகம் இருக்கு இல்லைன்றதெல்லாம் நான் தான் தீர்மானம் பண்ணுமே தவிர நீ தீர்மானம் பண்ணக்கூடாது. நீ தீர்மானம் பண்ணேன்னாக்க உன்னுடைய எண்ணத்துக்கு முரண்பாடா கூட நான் பண்ணலாம், இல்ல நீ நினைக்கிற மாதிரி நான் பண்ணி வச்சாலும் பண்ணி வைப்பேன். ஆகையால நீ எதையும் தீர்மானம் பண்றதுன்றது இல்லை. ஈஸ்வரர் நான் எப்படி நினைக்கணும் என்று கேட்டா, ஈஸ்வர சங்கல்பம் இருந்ததுன்னாக்க இந்த வாரத்துல எதுவும் தடங்கள் இல்லாத நடைபெறலாம், அப்படிதான் நான் நினைக்கணுமே தவிர எனக்கு வேற ஒன்றும் காரியம் கிடையாது, இதுதான் இருந்துருக்கு, இந்த வாரத்துல எல்லா நாளும் நாம சொல்லலாம் உபன்யாசம் பண்ணலாம்னு நாம நினைச்சோமானாக்க அடுத்த க்ஷணத்துல பெருமாள் கீழே தள்ளிடுவேன். இது ஒவ்வொரு நாளும் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கச்சே கூட அப்பப்போ நமக்கு அந்த பிரகிருதி சம்பந்தத்தினால நாம தான் பண்றோம்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணிடுறது. அது சத்விஷயமா இருந்தாலும் இதர விஷயமா இருந்தாலும் ஒண்ணுதான். அது அப்பப்போ பெருமாளும் அப்ப தட்டி வைக்கிற, நீ அந்த மாதிரி கருவப்படாத, நான் தான் எல்லாத்தையும் பண்றேன்றத நீ தெரிஞ்சுக்கோ. அதுதான் நேற்று நடந்தது, வேற ஒண்ணுமே இல்லை நேற்று நடந்த விஷயத்துல. இன்னைக்கு பார்க்க போறோம் பாதுகா தேவியனுடைய பிரபாவத்தை. दैत्याधिपानां बलिनां किरीटाः निक्षेपणं ते यदि नाभ्यनन्दन् रङ्गे स पादाः वनिरङ्गधाम्नः कोपः न तां प्राप्य वहन्त्यमीत्वाम्. இந்த பாதுகா சகஸ்ர ஸ்லோகங்கள்லாம் அந்த அர்த்தானுசந்தானம் பண்ணச்சே அப்படியே அந்த பாதுகையோடையே நமக்கு ஒன்றி போயிடுற மாதிரி ஒரு பாவம் ஏற்படுறது. நம்மெல்லாம் ரொம்ப அல்பஜர்கள், நமக்கு இந்த மாதிரி இருக்கச்சே சுவாமி தேசிகன் எவ்வளவு அனுபவிச்சு அது மொத்தம் இது பேனா பென்சில வச்சுண்டு பேப்பர் வச்சுண்டு எழுதின ஒரு ஸ்தோத்திரம் இல்லை. அது அந்த ரங்கநாதனுடைய அனுபவம், பாதுகையினுடைய அனுபவம், அதனுடைய பரிவாகம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஸ்தோத்திரமாக வந்திருக்கு. அது எத்தனை வாட்டி சொன்னாலும் அதுதான் சத்தியம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல தைரியம் குலட்சோணிபிருதாம் விதத்சே சேஷாதயஸ்வாம் சிரசா வகந்தி. இதுக்கு மின் ஸ்லோகத்துல உலட்சோணிபிருதாம் ஸ்தைரியம் விதத்சே,
பாதுகா தேவியை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அவரவர்கள் இருக்கின்ற மிக உயர்ந்த பதவியில ஒரு நிலைத்தன்மைய ஸ்திரமாக இருப்பத அனுகிரகம் பண்றா பாதுகா தேவி என்பது சொன்ன. அந்த இடத்துல குலக்ஷோணி பரதாம்னு சொல்லச்சே மனு முதலியான மிக உயர்ந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரசர்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுக்கிறார்னு சொன்னார். அந்த இடத்துல ஒரு ஸ்லேஷைய பார்த்தோம். பூமிக்கும் பாதுகைக்கும் வரக்கூடிய ஒரு ஸ்லேஷன். இப்போது அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார், दैत्याधिपानां बलिनां किरीटाः निक्षेपणं ते यदि नाभ्यनन्दन् रङ्गे स पादाः बलिरङ्गधाम्नः सोपानतां प्राप्य वहन्त्यपि त्वाम्. இப்ப எல்லா ராஜாக்களும் பாதுகைய சிரசா வகிக்கிறார்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ராஜாக்களும் ஆஸ்திகர்களாகவே இருக்கான்னு சொல்ல முடியாது. நாஸ்திகர்களாக இருந்துட்டு அரச பதவியில இருப்பவர்கள்லாம் அசுர பிரகிருதி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆஸ்திகர்களாக இருந்து அந்த அரச பதவியில இருப்பவர்கள்லாம் பெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுகின்றனர். இதுதான் ஆழ்வார் சாதிக்கிறார். நம்மாழ்வார் சாதிக்கச்சு திருமாலை கண்டேன்னு சொல்றார். ஒரு ராஜாவை கணக்கு பார்த்தோம்னாக்க பெருமாளை பார்க்கறது, அதாவது பெருமாளையே சாட்சாத்தா பாக்குற மாதிரி எனக்கு ஒரு பாவம் ஏற்படுறதுன்னு சாதிக்கிறார். ஏன்னா அரசர்கள் எல்லாரும் விஷ்ணுவனுடைய அம்சத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்றோம். இப்ப இந்த தைத்தியாதிபர்களாக இருந்திருக்காள இவெல்லாம் நாஸ்திகர்களாக இருந்த அரச பதவியை அடைந்தவர்கள், அசுரகுலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட அவளும் அரசர்களாக எத்தனையோ தேசங்களுக்கு அரசர்களாக இருந்திருக்கா. பலினாம் தைத்தியாதிபானாம்னு சொல்ற ஒரு கால விசேஷத்துல அவர்களும் நல்ல பலிஷ்டர்களாக இருந்துருக்கா. ராவணன் இருந்தான், ஹிரண்யகசிப்பு இருந்தான், இந்த மாதிரி எத்தனையோ ராட்சசர்கள். சிசுபாலனை கூட பார்க்கலாமே, அவர் கண்ணன் காலத்துல இருந்தாலும் கூட ஒரு ராஜ்யத்துக்கு அவனும் ராஜாவா தான் இருந்தான். இப்படி ராஜாவாக இருந்து பலிஷ்டர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கிரீட்டங்கள்லாம் தே நிட்சேபணம் எதி நாபியனந்தன்னை, அந்த கிரீட்டத்தினால பாதுகா தேவியை தரிப்பதற்கு அவர்கள் கொண்டாடவில்லை என்றால், அதாவது அந்த கிரீட்டங்கள்னு சொல்றது என்னன்னாக்க பாதுகைய சிரசுல தரிக்கணும். சிரசுல தரிக்கச்சே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த சத்திரம் சாமரன்லாம் அவைகளோட இருந்துருக்கிற தேவர்கள்லாம் கூட இந்த பாதுகையை தரிக்கிறதுன்ற ஒரு சன்னிவேசம் வரைச்சு அந்த சத்திர சாமரத்தெல்லாம் தூரம் தள்ளிவிடுறா. ஆனா அந்த கிரீட்டன்றது அவளோட கூடயே வந்தது. ஆகையால் பிரணத சுர கிரீட்ட பிராந்த மந்தாரமாலா நிகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகன்னு சுவாமி தேசிகன் தேவநாதன் விஷயமாக சாதிக்கிற 33 கோடி தேவதைகளும் வந்து தேவநாதனை சேவிக்கிறாளாம். அந்த தேவதைகள் அத்தனை பேருடைய கிரீட்டத்திலையும் பாரிஜாத புஷ்பத்தை அந்த கிரீட்ட மாலையாக தரிச்சுட்டு இருக்கா. அது அப்படியே தேனொழுகும் மகரந்தங்களோட கூட இருந்துட்டு இருக்கிறது, நல்ல வாசனையோட இருக்கு. அத்தனை பேரும் வந்து சேவிச்சோம்னாக்க பெருமாள் திருவடியில சேவிக்கச்சே அந்த மகரந்தங்களும் தேனும் பெருகி அந்த இடம் முழுக்க ஒரே சேர் மாதிரி ஆயிடுறதுதான், ஒரு ஈரமா ஆயிடுறது, சரசதான் ஆயிடுறதுன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை சுவாமி சாதிக்கிறார். இப்போ அந்த தேவதைகள்லாம் தங்களுடைய பதத்துக்கு ஒரு தைரியம் வருவதற்காக, நிலைப்பாட்டுக்காக அவளுக்கெல்லாம்
பாதுகாதேவி அனுகிரகம் பண்றா, பாதுகாதேவியை சிரசா தரிக்கிறதுனால. இப்ப இவ விஷயத்துல என்ன ஆகும்? दैत्याधिपानां बलिनां किरीटाः निक्षेपणं ते यदि नाभ्यनन्दन्ते. அந்த கிரீட்டங்கள் அந்த பாதுகா தேவியினுடைய நிக்ஷேபணம், அந்த சமர்ப்பித்த வைத்தலை கொண்டாடாமல் போய்விட்டால், அந்த கிரீட்டங்கள்னு சொல்றது என்னன்னா, அந்த கிரீட்டங்களை அணிந்து கொண்டிருக்கின்ற அரசர்கள், நாஸ்திகராக இருக்கக்கூடிய அரசர்கள் அல்லது அசுர பிரகிருத்தியாக இருந்திருக்கிற அரசர்கள், அவ அந்த பாதுகையை சிரத்துல தரிக்கிறத ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறது இல்லை. ராவணன் சொல்றான், தனமேயம் கதஞ்சனான்னு த்விதா பஜே பஜே அப்படின்னு சொல்லி, என்ன ரெண்டா பொழந்தா கூட என்ன நான் ஒருத்தன் காலில் விழமாட்டேன், ஒருத்தரையும் நான் வணங்க மாட்டேன்னு சொல்றான். இது என்னுடைய பிரகிருதி, என்னுடைய சுவாவம், என்னால மாத்திக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப அந்த எம்பெருமானு சேவிக்காத போயிட்டா பாதுகா தேவி இடத்துல ஒரு வணக்கம் இல்லாத அவனுக்கு போயிடுத்து என்ன கேட்டேன். அப்ப கடைசியில என்ன போறது? அந்த சிரசா தரிக்காத போயிட்டாக்க, அந்த கிரீட்டத்துல அந்த பாதுகா தேவியை தரிக்காத போறது, அந்த பாதுகா தேவியை சிரசுல தரிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அத பாக்கியமாக கருதாமல் ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க, ரங்கேச பாதாவனிரங்கதம் சோபானதாம் பிராப்ய வஹந்த்யமீத்வாம். என்ன அற்புதமான வார்த்தை இது! தேசிகனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியும். ஹே ரங்கேச பாதாவனி, அப்பா ரங்கநாதனுடைய பாதுகா தேவி, நீ என்ன பண்ற தெரியுமா? ரங்கதாம்னஹ சோபானதாம் பிராப்ய வஹந்த்யமீத்வாம். அந்த கிரீட்டங்கள் என்று சொல்லச்சே, இந்த கிரீட்டத்துல இருக்கக்கூடிய ரத்தனங்கள், நவரத்தனங்கள் எத்தனையோ, அந்த பொண்ணு எல்லாமே அந்த கிரீட்டங்கள்னு சொல்றதுனால சொல்றோம். அசுரர்கள் தலையில இருந்துட்டு இருக்கச்சே அதே நவரத்னங்கள், அந்த தங்கம் எல்லாமே என்ன ஆகும்னா, இப்படி எம்பெருமானை வணங்காமல் போகின்றாள். அவளுக்கு வரைச்சு அவ விஷயத்துல பெருமாள் என்ன பண்ணுவார் என்று கேட்டா, அவ எவ்வளவுதான் பலசாலியா இருந்தா கூட ஒரு கால விசேஷத்துல அவளுக்கு ஒரு நாசத்தை ஏற்படுத்தி வதம் பண்ணி, அவளுடைய சிரஸ்ல இருந்த கிரீட்டங்கள் எல்லாம் அந்த ரங்கநாதனுடைய திருக்கோவில் ஆலயத்துல எல்லாரும் நடந்து போகக்கூடியதாக இருந்திருக்கிற படிக்கட்டுல அந்த ரத்னங்கள்லாம் இழைச்சதாக ஆகுமா. துவளில் மணிமாடமாங்கு தொலைவல்லி மங்கலம் என்று தொலைவல்லி மங்கலம் பாசுரத்துல சாதிக்கிற. இது மீதி எங்கேனா இருந்ததுன்னாக்க அந்த தோஷமாக, அதாவது ரத்னமே பதிச்சாலும் கூட, பதிச்சிருந்தாலும் கூட அவைகள்லாம் சில தோஷமான கற்களா கூட இருந்தாலும் இருக்கலாம். அந்த தோஷமே இல்லாத பரிசுத்தமானதுன்னு அதை சேர்த்து சொல்றேன். பரிசுத்தமானதுன்னு சொல்லிருக்கலாம், அதை விட்டுட்டு துவழில்னு சொல்ற. தோஷங்களே இல்லாததுன்னாக்கா அது தானா பரிசுத்தமானதாக இருந்துருக்கு. அப்படி அந்த ரத்னங்களாலே கச்சிதமாக இழைக்கப்பட்டதாக இருக்கிறதான் தொலைவல்லி மங்கலத்து எம்பெருமானுடைய அந்த மதில் சுவர்கள், அந்த அந்த கோவில் படிக்கட்டு எல்லாம். இப்ப ரங்கநாதனுடைய ஆலயத்துல, ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அவருடைய ஆலயத்துல இருக்கிற படிக்கட்டு மொத்தம் இந்த ராஜாக்களுடைய ஒரு சிரசுல இருந்த ரத்னங்கள் எல்லாம் அங்க போய் படிக்கட்டுல போய் வந்து சேர்ந்துடுறனா, அது அப்படியே இழைச்சு அந்த ரத்னங்களால இழைச்சதாக ஆறுது. அதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, பாதுகை எழுந்தருள்வதற்கு ஒரு படிக்கட்டாக இருந்துருக்கான். ரங்கதாம்னஹா சோபானதாம் பிராப்ய வஹந்த்யமீத்வாம். என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்! ரங்கதாம்னஹா சோபானதாம் பிராப்ய வஹந்த்யமீத்வாம். அந்த ரங்கநாதனுடைய சோபானதாம், சோபானம்னா படிக்கட்டு, அவர் அந்த திருக்கோவில் எழுந்துள்ள இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு.
இந்த படிக்கட்டுன்னு சொல்றோமே, படிக்கட்டுக்கு எத்தனையோ விசேஷங்கள் உள்ளன. சுவாமி தேசிகன் பரமபத சோபானம்னே ஒரு ரகசியமே பண்ணிருக்கார். அற்புதமான கிரந்தம் அது. இப்ப காஞ்சிபுரத்துல தேவபெருமாள் சன்னதியில போனோம்னா மலைக்கு திருமலைக்கு நாம போகச்சே 24 படிக்கட்டு இருக்கும். அந்த 24 படிக்கட்டும் காயத்ரிய பிரதிபாதனம் பண்றது. 24ன்றது 24,000 கொண்ட ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்றது. ராமாயணம்ன்றது சரணாகதி சாஸ்திரம்னு சொல்றோம். அந்த சரணாகதி சாஸ்திரம் இருக்கான் பாரு, நான் தான் உனக்காக நான் இருந்துட்டு இருக்கேன், இங்க என்ன சேவிச்சேன்னா போறோம்னு பெருமாள் சொல்றேன். உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரமகான்னு அந்த உபாயமாகவும் பலமாகவும் யதோத்தகாரியாக உபாயமாக இருந்துட்டு பலமாக தேவப்பெருமாளாக இருந்துருக்க. இப்படி பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணையானாக்க என்ன கிடைக்க போறதுன்னா, என்னுடைய சேவை தான் உனக்கு சேவை குண்டத்துல கிடைக்க போறது, அது இங்கே நீ சேவிக்கலாம்னு சொல்ற. அந்த மலைக்குள்ள போனோம்னா 6 படிக்கட்டு இருக்கும். அந்த 6 படிக்கட்டுக்கு என்ன கணக்கு தெரியுமோ இல்லையோ, திருக்கட்சி நம்பிகளோட பேசின வார்த்தை 6 வார்த்தைகள். அந்த 6 வார்த்தைகளை ஞாபகப்படுத்துறதாக இருக்கக்கூடிய படிக்கட்டுகள். மலை உள்ள போய் அந்த கர்ப்ப கிரகத்துள்ள மேல ஏறச்சே இருக்கக்கூடிய 6 படிக்கட்டுகள். இப்படி ஒவ்வொரு படிக்கட்டும் பேசுறது. அந்த படிக்கட்டும் பேசுறதுன்றது வரைச்சேதான் இங்க பாவம் இது என்ன பண்ணும், இந்த ரத்னங்கள்லாம் என்ன பண்ணும், இது யார் கையில கிடைக்கிறதோ அவளோட இருந்துட்டு இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் ராவணன் கையில கிடைச்சதுனால ராவணன் தலையில இருந்துட்டு அது அந்த ராவணனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி, ராவணன் மாதிரி இருந்துட்டு இருக்கிற எத்தனையோ அரசர்கள் அவர்களுடைய கர்வத்தை மொத்தத்தையும் போக்கடிச்சு அப்படியே அந்த ரத்னத்தை எடுத்து அந்த ரங்கநாத் பாதுகா தேவி என்ன பண்றாளாம், அந்த ரங்கநாதன் எழுந்தருள் இருக்கிற திவ்யாலயத்து படிக்கட்டுகளாக ஆக்கிக்கிறாளாம். இங்கேயும் படிக்கட்டு, ரங்கநாத சன்னதியிலையும் படிக்கட்டுகள் இருக்கின்றன. 2 பக்கத்துலயும் பெருமாள் எழுந்தருளிச்சே வரச்சே எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது. ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இததான் சொல்ற. அப்போ இது அச்சேதனமாச்ச. அச்சேதனத்துக்கு எப்படி இது ரத்னங்கள் கிரீட்டம்ன்றது அச்சேதனம். அந்த அச்சேதனமா இருக்கக்கூடிய கிரீட்டம் பாதுகையை தன் சிரசுல ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவா அங்கீகாரம் பண்ணாம நாபியானந்தன்னு அதை கொண்டாடதாக இருந்துட்டு இருக்கேன்னு அச்சேதனத்தை எப்படி சொல்ல முடியும் என்ன கேட்டேன். இது வாஸ்தவம், அச்சேதனம் தான். அந்த இடத்துல வரச்சே ராவணன் மாதிரி இருக்கிற அசுரர்களுடைய தலையில இருந்துட்டு இருக்கச்சே அதுக்கு அச்சேதன பாவம் இருந்துட்டு இருக்கு, அச்சேதனமா இருந்துட்டு இருக்கு. அதே வஸ்துவே பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுத்தும் போச்சு அதுக்கு சைத்தன்யம் வந்துடுறது. அதுக்கு சைத்தன்யம் அது மூலமாக இந்த இடத்துல வரச்சே என்ன ஆகுதுன்னாக்கா, பெருமாளுடைய சங்கல்பத்தினால பாதுகா தேவி அந்த படிக்கட்டு மேல காலை வச்சு, அதாவது தன்னுடைய சோபானத்துல வச்சு மேல போற மாதிரி வந்திருக்கு. அந்த பாதுகா தேவியை வகிக்கக்கூடிய பெருமாள் எழுந்தருளக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றதாக ஆகின்றன என்பதாக சொல்ற. இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த கிரீட்ட மணிகள்லாம், கிரீட்டத்துல இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் ராவணனுடைய கிரீட்டத்துல இருக்கச்சே அவைகளை நாம் கொண்டாடவில்லை. ஏன் கொண்டாடல அப்படின்னா, அது ஆசிரியத்த இடம், எந்த இடத்துக்கு போயிருக்கோ அதை பொறுத்துதான் இருந்துட்டு இருக்கு. அதனால ரத்னத்துக்கு ஒன்றும் குறைவு வந்துள்ள. அதே சமயத்துல இதே ரத்னங்கள் பெருமாளுடைய கோவில்ல படிக்கட்டாக அகற்றே அதுக்கு சைத்தன்யமே அந்த பகவத் சேவையில ஈடுபடுறதாக ஆறுது. இங்க ஒரு சூக்ஷ்மமான வேதாந்தார்த்தமும் இருந்துருக்கு. சேத்தனமாவது இருக்கட்டும் அச்சேத்தனமாவது இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ண அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவேசன் அமரூபே வியாக்கரவாணின்னு ஸ்ருதி சொல்றது. அங்க சைத்தன்யம் உத்பூதம் வெளிப்படையாக சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல வெளிப்படையாக இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருந்துட்டு இருக்கு என்பதும் ஒரு விஷயம். இப்ப அகல்ய பாதுகையா அப்படிதான் கல்லா ஆயிட்டாலும் அங்க சைத்தன்யம் இருக்குதான் இருந்துட்டு இருக்கு. அங்க அது உள்ள ஆத்மா இருக்குதான் இருக்கு. அகல்யனுடைய ஆத்மா இருந்தான் இருக்கு. ஆனா அவள் கோமா மாதிரி இல்ல. கோமா ஸ்டேஜ்ல இருந்தா எந்த உணர்ச்சியும் இல்லாத இருந்துட்டு இருக்குமே, அந்த மாதிரியான்னு கேட்டா அந்த மாதிரி இல்ல. இது
அவளுக்கு எல்லா உணர்ச்சியும் இருக்குதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அத்தனை உணர்ச்சி இருந்தாலும் கூட அவளால அந்த பாப்ப விசேஷத்தினால சாப்ப விசேஷத்தினால அதை அனுபவிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கா. ஆகையால இதுக்கு இங்க சைத்தன்யம் வந்துடுறது, சைத்தன்யத்தினால பாதுகையை தரிப்பதனால ஒரு பெருமை ஏற்படுறதுன்னு அர்த்தம் இதுக்கு. दैत्याधिपानां बलिनां किरीटान् निक्षेपणन्ते यदि नाभ्यनन्दन् रङ्गे स पादावनिरङ्गधाम्नः कोपहनतां प्राप्य वहन्त्यमी स्वाम्. ராவணனுடைய தலையில இருக்கச்சே அந்த ரத்னங்களுக்கு மதிப்பு இல்லாத போறது ரத்னங்களுடைய தோஷம் இல்லை. இதே ரத்னங்கள் ரங்கநாதனுடைய திருக்கோவில்ல படிகளாக இருக்கும் பொழுது அதுக்கு கௌரவம் ஏற்படுறது. ஆகையால சில சமயங்கள்ல சிலரோட சேர்ந்து இருக்கிறதுனால தப்பையே பண்ணாதவாளாக இருந்தாக்க அவளை சிக்ஷை பண்ணணும்னு பெருமாளுக்கு எண்ணம் கிடையாது. ஆகையால அவளையும் பெருமாள் சங்கிரகிப்பார். அந்த தொடர்பு அவளிருந்து அந்த சேர்த்தி விட்டுதுன்னாக்கா இங்க சொல்லச்சு விராட்டி மாதிரிதான் இவளும் பாதுகாதேவியும் காரியம் கருணமாரியேனன்னு விராட்டி சொல்ற. ராவண வதம் முடிஞ்சிடுத்து, யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு ஹனுமார் மூலமா சொல்லி அனுப்புகிறார். ராமர் சீதா பிராட்டின்னு சொல்லு, அவள் எப்படி ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி ராவண வதம் பண்ணியாச்சு என்பதை போய் சொல்லுன்னு சொல்ற. அப்ப சொன்ன உடனே ஹனுமாரும் போய் சொல்ற பிரகர்ஷேனா விருத்தாசான்னு அந்த வார்த்தையே வரலையா, அவ்வளவு சந்தோஷம் அப்படியே இருந்துட்டா சீதா பிராட்டி. அப்ப ஹனுமார் கேட்கிறேன், அந்த ராட்சசிகள்லாம் பிராட்டியை எவ்வளவு பாடுபடுத்தினா அவளெல்லாம் அடிக்கணும் உதைக்கணும்ன்றது கேக்குது. அப்போ காரியம் கருணமார்கேனன்னு நீ கிருப பண்ணணும்னு ஹனுமார் இடத்துல பார்த்து சொல்றார். ஆரிய சப்தத்துல பூஜாவாச்சகமான சப்தத்தை சொல்ற. விராட்டி இட்ட வழக்காக அவள் என்ன சொல்றாளோ அதை செய்யறதுக்கு சித்தமா இருந்துருக்கிற ஹனுமார் இடத்துல போய் காரியம் கருணமாரியன்னு சீதா பிராட் நகஸ்டின் அபராத்தியத்தை லோகத்துல யார்தான் தப்பு பண்ணாத இருந்துருக்க, இவ பண்ண தப்பு மொத்தம் ஏதோ ராவணன் பண்ண சொன்னா அதனால பண்ணிருக்காளே தவிர இவாளுக்கு வசுதான் என்னிடத்துல எந்த துவேஷமும் கிடையாது, இவாளு நீ ஒன்னும் பண்ணாதேன்னு சீதா பிராட்டி சொல்றான். அதே ரீதியில தான் பாதுகா தேவியும் என்ன பண்றான்னா, இத்தனை நாள் இந்த ரத்னங்கள்லாம் பாதுகைய சிரசுல அணிந்து கொள்ளாமல் அதுக்கு பாதுகையை அணிந்து கொண்டாக்கா அதுக்கு ஒரு விசேஷன்றத கொண்டாடாத இருந்ததுக்கு காரணம் ரத்னங்களுடைய நிலைப்பாடு இல்ல, அதனுடைய சேர்ந்த இடம் ராவணனுடைய சேர்ந்ததுனாலதான். அதனால ஆயிட்டு இப்ப படியாக ஆயிட்டபடினால இவைகளுக்கெல்லாம் பழையபடி விசேஷம் வந்துட்டு படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனேன்றபடியாக எல்லாம் எம்பெருமானுடைய ஒரு சேவை, பகவத் சேவைக்காக இவைகளும் அதுல சேர்ந்துட்டு ஆகையால இதுகளுக்கும் ஒரு பெரிய பாக்கியம் வருது என்பதை சொல்ற. ஆகையால இதுல இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, யாரோ சில நாஸ்திகர்களாக இருந்துருக்கான், வேற ஒரு நமக்கே கூட தான் ஒரு விருத்தி ஒரு பொழைப்பு அதுக்காக அவனோட இருந்துருக்கணும்ன்றதுனால அவளையும் தண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளுக்கு ஒரு கால விசேஷத்துல நல்ல புத்தி வந்ததுன்னாக்க அவளையும் கொண்டாடும்படியாக அவளையும் பகவத் கைங்கரியத்துல பெருமாள் சேர்த்த பேர் என்பதுதான் சொல்ற. दैत्याधिपानां बलिनां किरीटाः निक्षेपणं ते यदि नाभ्यनन्दन् रङ्गे स पादावनिरङ्गधाम्नः सोपानतां प्राप्य वहन्त्यमी त्वाम्. शेषो गरुत्मान् मणिपादपीठी त्वञ्चेति पादावनि विश्वमान्याः तुल्याधिकारा यदि किन्नु सन्तः
त्वामेव नित्यं शिरसा वहन्ति. இந்த ஸ்லோகமும் இதுக்கு முன்ன 53வது ஸ்லோகமும் பார்க்கறதுக்கு சமானமான அர்த்தம் மாதிரி இருந்துட்டு இருக்கும். பரஸ்ய பும்சஹ பதசன்னிகர்ஷே துல்யாதிகாரம் மணிபாதுகே த்வாம் உத்தம் சயந்தி ஸ்வயம் உத்தமாங்கைஹி சேஷாசனம் சேஷகருத்மதாத்யாகான்னு அது 83வது ஸ்லோகம். இந்த பத்ததியில 53வது ஸ்லோகம். இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா இதுல ஒரு விசேஷம் இருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போறோம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற அந்த பெருமாளுடைய திருவடிய தரிக்கிறது, அந்த திருவடிக்கு பரிசரிய பண்றது, கைங்கரியம் பண்றது என்கிற விஷயத்துல அனந்தகருட விஸ்வக்சேனர்கள் எல்லாருமே சமானமான ஒரு நிலையில இருக்கிறவாதான். அனந்தனும் பெருமாளுடைய திருவடியை தரிச்சுருக்க, கருத்மானும் தரிக்கிற, விஸ்வக்சேனர் எல்லாருமேக்குமே அந்த ஒரு விசேஷம் இருக்கதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அவள்லாம் கூட பாதுகைய தன்னுடைய சிரசுல தரிச்சுண்டு அந்த சேஷாப்பட்டம் மாதிரி அந்த பரிவட்டம் மாதிரி தரிக்கிறார்கள். இது பாதுகையினுடைய பிரபாவம்னு அந்த 53வது ஸ்லோகத்துல சாதிச்சார். இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற விசேஷத்தை பார்க்கலாம். சேஷோங்கருத்மான் மணிபாத பீഠி त्वञ्चेति पादावनि विश्वमान्याः. हे பாதாவனி, அந்த பெருமாளுடைய திருவடிய ரட்சிப்பவளாக இருந்திருக்கிற பாதுகா தேவியே, விஸ்வமான்யாக சர்வம் பகுமந்தவியாகன்னு சொல்ற. அதாவது இப்போ உங்களை ஒரு 4 பேரை லோகம் மொத்தம் கொண்டாடுறதான். யார் 4 பேர் தெரியுமா இல்லையோ? சேஷோ கருத்மான் மணிபாத பீഠி, ஆதிசேஷன், கருத்மான் பெருமாளுடைய திருவடியை எப்பவும் தாங்கிக் கொண்டிருக்கின்ற பாத பீடம் என்பதாக. அந்த பெருமாள் பரியங்கத்துல எழுந்தருளி இருப்பார். அந்த பாத பீடம், பெருமாள் திருவடியை கீழே வைக்கிறதுக்குள்ள அதுக்கு ஒரு பீடம் ஒண்ணு இருக்கும். அந்த பீடத்துல அந்த பெருமாள் திருவடியை வச்சுருப்பார். இப்படி சேஷகா கருத்மான் மணிபாத பீഠி, அந்த ரத்னமயமாக இருந்திருக்கிற பாத பீடம். இதோட மாத்திரமில்ல, பாதுகை. நீங்க 4 பேரும் பெருமாளுடைய திருவடிய தரிக்கிறவர்களாக இருக்கிறபடினால லோகம் மொத்தம் உன்னை கொண்டாடுறது, உங்க 4 பேரையும் கொண்டாடுறது. பெருமாளுக்கு ஒரு அந்தரங்கமான கைங்கரியம் பண்றவா இருந்தாள்னாக்கா நிச்சயம் அவளுக்கு ஒரு பெரிய பாக்கிய விசேஷம் வந்திருக்கு. பாக்கிய விசேஷம் இருக்கிறதுனால தானே இந்த அந்தரங்கமான கைங்கரியத்தை பண்ண முடிகிறது, அந்த பாத சேவனம் பண்ண முடியறதுன்னு சொல்லிட்டு அவளை எல்லாரும் கொண்டாடுவா. அந்த ரீதியில உங்க 4 பேரையும் கொண்டாடுவாதவாளே கிடையவே கிடையாது. லோகம் மொத்தம் உங்களை கொண்டாடுறது சரி வாஸ்தவம். அதனால என்ன அப்படின்னு சொன்ன, அங்க சொல்லத்து துல்யாதிகாரா யதி கின்னு சந்தஹ ஸ்வாமேவ நித்யம் சிரசா வஹந்தி. நீங்க 4 பேரும் துல்யாதிகாராக பெருமாளுடைய திருவடிக்கு சேவை பண்றது, அந்த திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்றதுன்ற விஷயத்துல நீங்க 4 பேரும் சமமான அதிகாரத்தை உடையவர்களாக இருந்துருக்குங்க. அப்படி இருக்கச்சே மீதி 3 பேரை விட்டுட்டு ஒன்ன மாத்திரம் எல்லாரும் சுவாமேவ நித்தியம் சிரசா வகந்தி, எல்லாரும் ஒன்னையே தானே எல்லாரும் சிரசுல தரிக்கிறார்கள். இது எப்படி சொல்றதுன்னு தெரியலையேன்னு இந்த இடத்துல அர்த்தம். இதுக்கு 53வது ஸ்லோகத்துக்கும் 58வது ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு கேட்டா ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம்தான். பரஸ்ய பும்ச பதசன்னிகர்ஷே துல்யாதிகாரம் மணிபாதுகே த்வாம் உத்தம் சயந்தி ஸ்வயமுத்தமங்கைஹி
சேஷாக சமம் சேஷகருத்மதாத்யாக. ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் பரம பாகவதர்கள், நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவாகான்னு அடியேன் அடியேன்னு சொல்றவா. இப்ப எல்லாருக்கும் சமானமான ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட, பகவத் கைங்கரியத்துல நிலைப்பாடு இருந்தாலும் கூட, இந்த நைச்சியானுசந்தானம் பண்றதுக்காக தன்னை தாழ்த்திண்டு அடியேன் அடியேன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த ரீதியில கூட பாதுகைய பரிவட்டம் மாதிரி தரிச்சுண்டு அனந்தகருடன் எல்லாம் இருந்துட்டு இருக்கலாம். அதனால பாதுகைக்கு இவாளை காட்டிலும் ஏற்றம்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஏன்னா அந்த நைச்சியானுசந்தானம் அடியேன்னு சொல்லிட்டதுனால, இப்போ ஒரு பாகவதர் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கார், ஒரு பெரிய சுவாமியா இருந்துட்டு இருக்கார். அவர் அதாவது நிறைய பகவத் பக்தியோடையும் ஞானத்தோடையும் அனுஷ்டானத்தோடையும் எழுந்தொள்ளி இருந்துட்டு இருக்கார். அந்த சுவாமியும் சாதாரணமா இருக்கவளை பார்த்து அடுத்தது கேட்கட்டு அடியேன்னு என்ன சாய்க்கிறதுன்னு நம்மள வேற ஒருத்தரை பார்த்து சொன்னாங்கனாக்கா, ஓ அந்த சுவாமியே என்ன அடியேன்னு சொல்லிட்டாரு என் விஷயத்துல வரைச்சே, அகல நான் அவரை காட்டிலும் பெரிய நோக்கலும் நம்ம நினைச்சுக்க முடியாது. அவர் நைச்சானுசந்தானம் பண்றேன், தன்னுடைய ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு கால் ஆதிசேஷனும் அங்க கருத்மான் இவெல்லாம் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர்கள் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்கிற முறையில பாதுகைய சிரோவஸ்திரமாக அதையே பரிவட்டமாக தரிக்கிறார் என்று கூட சொல்லியிருக்கலாம். அதனால பாதுகையினுடைய பிரபாவம் அவர்களுடைய பிரபாவத்தை காட்டிலும் மேம்பட்டதுன்றது நிஷ்கர்ஷம் பண்ண முடியல, தீர்மானம் பண்ண முடியாததாக இருந்துருக்கு. இந்த இடத்துல அதை சொல்லச்சே சொல்ற, பாதுகைக்கு மீதி பேரை காட்டிலும் ஒரு ஏற்றம் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். அதாவது அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் புனருக்தி கிடையாது, சொன்னதே திருப்பி சொல்றதுன்றது கிடையாது. இந்த ஸ்லோகத்துல ஒரு ஏற்றம் இருக்கு. அந்த ஏற்றம் என்னன்னு கேட்டோம்னா, இங்க பெருமாளுக்கு வரைச்சு சாலோக்கியம் சாரூக்கியம் சாமீப்பியம் என்றெல்லாம் சாயுத்தியம் என்றெல்லாம் சொல்றோம். அந்த பெருமாள் இருந்தருள் இருக்கிற அந்த லோகத்துல இருக்கிறது, அவருக்கு வரக்கூடிய போகங்கள்லாம் நாம அனுபவிக்கிறது, அவருடைய அருகாமையில இருக்கிறது, இதெல்லாம் இருந்துருக்கு. அந்த சாரூக்கியம்ன்றது ஒண்ணு இருக்கு அதிகப்படி. சாரூக்கியம்னா பெருமாள் மாதிரியே இருக்கிறது. இப்ப இந்த திருவடிக்கு இவ 3 பேரும் கைங்கரியம் பண்றவாளதான் இருந்துட்டு இருக்கான். ஆதிசேஷன் கருத்மான் அந்த மணிபாத பீഠமாக இருக்கிறது எல்லாமே. இப்படி 3 இருந்தாலும் கூட அந்த சாரூப்பியம் திருவடி மாதிரியே இருக்கிறதுன்றது பாதுகைக்கு தான் இருக்கே தவிர மீதி 3 பேருக்கும் இல்லையே. அப்ப இது ஒரு ஏற்றம் தானே. இத மனசுல நினைச்சுட்டுதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சேஷோ கருத்மன் மணிபாத பீடி त्वञ्चेति पादावनि विश्वमान्या तुल्याधिकारा यदि किन्नु सन्तः स्वामेव नित्यं शिरसा वहन्ति स्वामेव नित्यं शिरसा वहन्तिன்னு சொல்ற. இந்த துல்லியாதிகாரம் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண திருவடிக்கு பரிசரிய பண்ணக்கூடிய அதிகாரம் சமமாக இருந்த போதிலும் கூட அந்த ஒன்னையே தான் சிரசா வகிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களை காட்டிலும் ஒரு இடத்துல ஒரு விசேஷம் இருக்கு, மேன்மை இருந்துருக்கு, அதுதான் இதுக்கு காரணம் என்பதாக சொல்றார். இந்த பாதுகைன்ன உடனே ஒரு விஷயம் அடி எனக்கு ஞாபகம் வருது. இப்ப 4 நாள் முன்ன நடந்த ஒரு விஷயம். ஐயா சுவாமியினுடைய திருநட்சத்திரம் போன திங்கட்கிழமை விசேஷமா நடந்தது. அந்த திருநட்சத்திர வைபவத்துல சுவாமியினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாருக்கும் பிரசாதிப்பேன். எல்லாரும் வாங்கிட்டு கிருபார்த்தர்களாக ஆனார்கள். அந்த பாதுகைக்கு சுவாமியினுடைய பாதுகைய அப்படியே அதை அலம்பி அந்த பாதுகை ஸ்ரீபாத தீர்த்தம் அண்ணா சேர்க்கறதுக்கு மென்னு அதை சரிப்படுத்தி எல்லாம் என்னென்ன சன்னாகம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சேன். அந்த பாதுகையில பார்த்தோம்னாக்க அந்த சுவாமியினுடைய திருவடி அப்படியே படிஞ்சு
அந்த நாள் அந்த குமிழ் பக்கத்துல இந்த பக்கத்துல கெட்ட விரல், அந்த பக்கத்துல மீதி 3-4 விரல், அதே மாதிரி அந்த குதிக்கால் அப்படியே அந்த பள்ளம் ஆயிடுச்சு. அந்த எத்தனையோ நாள் சாத்தியிருந்த பாதுகாது அந்த பாதுகைய இப்ப இது பண்ணச்சே அப்ப சேவிக்கிட்டே சுவாமியே சேவிக்கிற மாதிரி ஒரு பாவம் ஏற்பட்டது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் பாதுகைக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்லோகத்துல பாதுகையினுடைய விசேஷத்தை சொல்ற. சேஷோகருத்மன் மணிபாத பீடி துவஞ்சேதி பாதாவனி விஸ்வமான்யா துல்யாதிகாரா யதி கன்னு சந்தः ஸ்வாமேவ நித்யம் சிரசா வஹந்தி பரஸ்ய பும்சः பரமம் பதம் தத் பிபர்ஷி நித்யம் மணிபாதுகே த்வம் அந்யாத்ருஷாம் வ்யோமசதாம் பதானி துவயாயதந்தே யதிதன்ன சேத்ரம். இந்த ஸ்லோகமும் ஏற்கனவே இருந்த சொன்ன ஸ்லோகத்தோட கூட சமானார்த்தகமாக தான் இருக்க மாதிரி தோணும். என்ன தைரியம் குலட்டோணி கிருதாம் விதத்தே சேஷாதயஸ்வாம் சிரசா வஹந்தின்னு குலட்டோணி கிருதாம் ஸ்தைரியம் ராஜாக்களுக்கு, மனு முதலிய ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு நிலைத்தன்மைய அந்த பாதுகா தேவிய சிரசா அணிவதனாலதான் அந்த ஸ்திரத்தன்மையை வருகின்றது என்பதை சொல்ற. இப்ப இங்கேயும் அதேதான் சொல்ல போற. தேவதைகள்லாம் பாதுகா தேவியை வணங்குகிறார்கள். அவர்களுடைய பதம் இருக்க அது நிலைத்து இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரக விசேஷம் தான்றதுதான் இங்கேயும் சொல்ல போறேன். அது ரெண்டுத்துக்கும் வாசி இருக்கு, வேறுபாடு இருக்கு. அதை பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்லோகார்த்தத்தை பார்த்துட்டு அந்த வேறுபாடை பார்க்கணும். பரஸ்ய பும்சஹ பரமம் பதம் தத் பிபர்ஷி நித்யம் மணிபாதுகே த்வம். ஹே மணிபாதுகே த்வம், நீ என்ன பண்றன்னா பரஸ்ய பும்சஹ பரமம் பதம், பரம புருஷனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவன் சுதந்திரனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவனுடைய திருவடியையே நீ தரிச்சுட்டு இருந்திருக்க. பரமம் பதம் தத் பிபர்ஷி நித்யம் மணிபாதுகே த்வம், எல்லா சமயத்திலையும் நீ தரிச்சுட்டு இருக்க அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தரிச்சுட்டு இருக்க. இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சொல்றோம், அந்யோ கென்ய சிந்தைதி ஸ்வச்சந்தம் விததாமியகம்னு சொல்லி அவன் சுதந்திரனாக இருக்கிறவர் யாருன்னாக்க சாட்சாத் எம்பெருமான் தான். நாமெல்லாம் என்ன வேணா எப்படி வேணா நினைச்சிட்டு போலாம், நாம சுதந்திரம்னு நினைச்சிட்டு வேணா போலாமே தவிர நம்மள்ட எந்த அம்சத்திலையும் சுவாதந்திரம்ன்றது இல்லவே இல்லை. ஆனா சர்வஸ்வதந்திரனாக இருந்திருக்கிற எம்பெருமானே கூட, அவனுடைய திருவடிகளே கூட பாதுகையினுடைய அத்தியனமாக தான் இருக்கு. பரஸ்ய பும்சஹ பரமம் பதம் தத், அந்த பரமம் பதம்னு சொல்ற அந்த திருவடிக்கு ஒரு ஏற்றம், அந்த உத்கிருஷ்டமான பதம். யாரோ போறவங்க வரவந்து இல்லை, அது அது பெருமாளுடைய திருவடி. இது அந்த திருவடியே கூட அந்த பாதுகையாலே தரிக்கப்பட்டதாக இருந்து கொண்டு எல்லாமே அந்த பாதுகைக்கு அதீனமாக ஆயிடுறது. பரஸ்ய பும்சஹ பரமம் பதம் தத் பிபர்ஷி நித்யம் மணிபாதுகே த்வம். இப்படி இருந்துருக்கச்சே அந்யாத்ருஷாம் வ்யோமசதாம் பதானி ஸ்வயாயதந்தே யதிதன்ன சேத்ரம். பெருமாள் சர்வஸ்வதந்திரம். ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கிற நித்தியசூரிகள் முக்தாள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய மனுஷனோ பசுவோ பட்சியோ தேவதைகளோ எல்லாருமே எம்பெருமானுடைய அதீனத்துல இருக்கிறவர்கள் தான், பகவத் அதீனர்கள் தான். அப்படி இருந்துட்டு சுதந்திரனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய திருவடியே உன்னதீனமாக இருக்கச்சே, பரதந்திரமாக இருந்திருக்கிற இத்தனை தேவதைகள்லாம் இருந்திருக்காளே, அவளுடைய பதங்கள், பதம்னாக்க அவளுடைய ஸ்தானம்னு அர்த்தம். அவளுடைய ஸ்தானங்கள் எல்லாம் அதாவது பரத்வம் இல்லாத இருந்திருக்கிற, அதாவது
இப்ப பெருமாள் வரைச்சு அந்யாதிருஷாம்னு சொல்றதுக்கு ரெண்டு விதமான அர்த்தம். ஒண்ணு, ஒன்ன போல எம்பெருமானுடைய திருவடியே தரிக்காதவர்களாக இருந்திருக்கிறவான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், எம்பெருமானுடைய நீ எப்ப பார்த்தாலும் அந்த தரிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுவேதான் பரம பிராபியம்னு சொல்லிட்டு அதுவேதான் அடைய சிறந்தது, அதுவேதான் பரம புருஷார்த்தம், அந்த பெருமாளுடைய திருவடியை தரிப்பதுதான்னு சொல்லி நீ பண்ணிட்டு இருக்க, பாதுகாதேவி பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவர்களாக ஒரு சிலர் இருக்கலாம், மீதி தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்கார். இல்ல பரத்துவம் இல்லாத, பரத்துவன்றது வரைச்சே இப்ப எல்லா தேவதைகளையும் நாம சொல்லிட்டு மீதி பேர்லாம் சொல்லிட்டு இருக்கா ருத்ரம் தான் சிவன் தான் பரதத்துவம்னு ஒரு சிலர் நினைச்சுட்டு போயிட்டு இருக்கா. பிரம்மா தான் சிருஷ்டி பண்றதுனால அவர் தான் பரதத்துவம், இப்படி எல்லாம் சில பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அவளிடத்துல பரத்துவன்றது இல்ல, மேன்மைன்றது இல்ல. அப்படி இல்லாதவர்களாக இருந்திருக்கிற அந்த பரத்துவம் இல்லாத அந்த அந்த தேவதைகளுடைய பதங்கள்லாம் ஸ்தானங்கள்லாம் கூட துவை ஆயத்தந்தே உனக்கு அதீனமாக இருக்கு. பாதுகாதேவி அனுகிரகம் பண்ணி நீ இந்த இந்திர பதவியில நீ இருந்தா இந்த பதவியில அவன் இருக்க போறான். பாதுகாதேவியனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க அந்த ருத்ர பதவியோ பிரம்ம பதவியோ இந்த பதவியெல்லாம் வரப்போறதே தவிர எல்லாமே துவையாயத்தம் உன்னுடைய அதீனமாக இருக்குன்றது இருக்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? பரமபுருஷனே உன்னுடைய அதீனமா இருக்கச்சே இவாள்லாம் உன்னுடைய அதீனமா இருக்கிறதுல என்ன ஆச்சரியம்? ஒரு ஆச்சரியம் இல்ல. உன்னுடைய மகாத்மியம் அப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு அந்த திருவடியோட சம்பந்தப்படுத்தி அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை இந்த இடத்துல சுவாமி சாதிக்கிறார். பரஸ்ய பும்சஹ பரமம் பதம் தத் பிபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் அந்யாத்ருஷாம் வ்யோமததம் பதானி த்வயாயதந்தே யதிதம் ந சித்ரம். இன்னைக்கு 3 ஸ்லோகம் பார்த்தோம். இந்த 3 ஸ்லோகத்துல வரைச்சு ஒரு விஷயம் நம்ம மாதிரி இருக்கவாளுக்கு ஒரு மனசுல ஒரு தேத்தரவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏதோ நம்மளுடைய கர்ம விசேஷத்தினால யார் யாருண்டையோ வேலை செய்யும்படியான ஒரு நிலை இருந்தா கூட நமக்கு கணக்கு பெருமானிடத்துல உண்மையான பக்தி இருந்ததுன்னாக்கா அவளோட கூட இருந்ததுனால வந்த தோஷத்தையும் நீக்கி அந்த பாதுகாதேவி நம்மையும் அந்த பகவத் கைக்கரியத்துல ஈடுபடுத்தி மிக உயர்ந்த ஸ்தானத்துல அனுகிரகம் இருக்கும்படி அனுகிரகம் பண்ணுவான்றது அந்த முதல் ஸ்லோகத்தினால நம்ம தெரிஞ்சின்ற விஷயம். 2வது ஸ்லோகத்துல வரைச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவன் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கான். இப்ப சேஷோ கருத்மான் மணிபாதுபேடி தொஞ்சேதி பதாவணின்னு சொல்லச்சு இந்த பாதுகைய மகான்கள்லாம் சிரசாக வகிக்கிறார்கள்னு சொல்லச்சு அந்த பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா போறோம், மீதி பேருடைய அனுகிரகங்கள்லாம் தானா வந்துடும். எல்லா தேவதைகளுடையும் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னாக்க ஒவ்வொருத்தரா நாம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தரா நாம பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகையினுடைய அனுகிரகம் இருந்துட்டோம்னாக்கா எம்பெருமானுடைய அனுகிரகம், பாகவதாளுடைய அனுகிரகம், பகவத் கைங்கரியம் பண்றவாளுடைய அனுகிரகம் எல்லாம் நமக்கு வந்துரும்ன்றது 2வது ஸ்லோகத்தினால தெரியப்படுத்தினார். 3வது ஸ்லோகத்துல சொல்லச்சு எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும். ஏன்னா க்ஷத்ர தேவதைகள் தான் சீக்கிரமா பலன் கொடுக்கிறார்கள் என்கிற விதத்துல வரச்சு. ஆகையால அந்த தேவதைகள்கிட்ட போய் நாம சீக்கிரமா பலன் தரலாமேன்னு நினைச்சா கூட அவர்கள் கொடுக்கிற பலன்களும் கூட இந்த க்ஷத்ர தேவதைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களும் கூட பாதுகாதேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் வரதே தவிர அவளா எதுவும் பண்ணல. ஆகையால தேவதாந்தரத்தின் போகாமல் பாதுகாதேவியே நாம ஆசிரியச்சோம்னாக்க நமக்கு எல்லா பதமும் நிலைத்திருக்கும் என்று இந்த 3 ஸ்லோகங்களால சுவாமி தேசிகன் நமக்கு உபதேசம் பண்ற.
இந்த உபதேசத்தை நம்ம பின்பற்றி சுவாமியினுடைய அனுகிரகத்துக்கும் பாதுகையினுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகவும் பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிசாஸ்திரிக சிம்மலை கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.